A wheel makes 20 revolutions to cover a distance of 66 meter. Then the diameter of the wheel is dash meter. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 66 மீட்டர் தொலைவு கடக்க 20 சுற்றுகள் சுற்றினால் அச்சக்கரத்தின் விட்டம் டேஷ் மீட்டர் ஆகும். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சக்கரம் எடுத்துக்கிறாங்க. இந்த சக்கரம் 66 மீட்டர் தொலைவு கடக்கணும்னா 20 சுற்றுகள் சுற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சுற்றினால் அந்த சக்கரத்தின் விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சக்கரம் இருக்குது, அது சுற்றி வருது அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும்? அதை ஒரு பாதையாக குறிப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். ஸோ சர்க்கிளோடைய விட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். வட்டத்தின் சுற்றளவு 2πr, அதாவது ஒரு சுற்று சுற்ற எடுக்கும் தூரம் அது 2πr. அப்போ நமக்கு எத்தனை சுற்றுகள் சொல்லியிருக்காங்கன்னா 20 சுற்றுகள் சொல்லியிருக்காங்க. 20 சுற்றுகள் சுற்ற எடுக்கும் தூரம் அப்போது ஒரு சுற்று சுற்ற எடுக்கும் தூரம் 2πrனா 20 சுற்றுகள் சுற்ற எடுக்கும் தூரம் 20 × 2πr அப்படின்னு கிடைக்கும். நம்ம கொஸ்டினில் பாருங்கள், அந்த 20 சுற்றுகள் சுற்ற எடுக்கும் தூரம் 66 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த வேல்யூவை 66ஓட ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 20 × 2πr is equal to 66. இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு வட்டம் எடுத்துக்கலாம். அதோடைய மையம் ஓன்னு குறிச்சிக்கலாம். மையப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்படும் கோடின் நீளம் தான் நமக்கு ஆர்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரோட வேல்யூ வட்டத்தின் மையத்திலிருந்து எல்லா பகுதியிலையுமே ஆரோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது டி, அதாவது இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் உள்ள தூரம். ஓலேருந்து வட்டம் வரை உள்ள தூரம் ஆர் அப்படின்னா ஓலேருந்து வட்டம் வரை இந்த சைடு உள்ள தூரமும் ஆராக தான் இருக்கும். ஸோ ஆர் + ஆர் 2rனு குறிக்கலாம். ஸோ விட்டம் டி = 2r. இப்போது இந்த கொடுத்துருக்கிற சம்மில் பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு r இருக்குது. ஸோ இந்த 2rக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா டின்னு எழுதலாம். ஸோ கொஸ்டின் எப்படி மாறும் அப்படின்னா 20π × d = 66ன்னு மாறும். இப்போது பையோட வேல்யூ போட்டுக்கலாம். 20 × 22/7, பையோட வேல்யூ 22/7 × d = 66. நமக்கு டிவோட வேல்யூ தான் தேவை. ஸோ டி மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ d = 66 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவிஷனில் இருக்கிற 7 ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் மாறும். ஸோ 7 / லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ரெண்டு வேல்யூஸும் அப்படியே டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ டிவிஷனாக மாறும். ஸோ 20 × 22. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். 122 is 22, 3 22s are 66. இப்போ நமக்கு மீதி என்னென்ன இருக்குது? 3 × 7 21 / இந்த 20ங்கிற நம்பரை எப்படி பிரிக்கலாம்னா 10 × 2ன்னு பிரிக்கலாம். ஸோ 10 × 2ன்னு பிரிச்சுக்க போகிறோம். இப்போது இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 1 2 is 2. இங்கே 1 டிவைட் ஆகாது. ஸோ 0 போட்டுக்கிறோம், டெசிமல் பிளேஸ் வச்சுக்கிறோம். டெசிமல் பிளேஸ் வச்சு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 2 is 2, 5 2s are 10ன்னு கிடைக்கும். இப்போது நமக்கு 10.5/10ன்னு கிடச்சிருக்கு. இங்கே டிவிஷனில் ஒரு 0 இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஒரு டெசிமல் பிளேஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். ஸோ 1.05. ஸோ த ஆன்சர் இஸ் 1.05 meters. ஸோ ஆப்ஷன் A is the correct answer.